நெய் மீன் பீஸ் மண்டை இருக்குங்க, நெய் மீன் சில்லி, பாறை சில்லி, சரிங்க, பாறை பீஸு, சிக்கன் சில்லி, பண்றீங்க. சிக்கன் சில்லி, லெக் பீஸுங்க, எல்லாம் லோ பட்ஜெட் தான். எங்க வாங்கினீங்கன்னாலும் கொழுப்போட தருவாங்க. இது சென்டர் முள்ளும் கூட அப்படியே எல்லாம் எடுத்து தரதுங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்க. வேற லெவலுங்க, அல்டிமேட். ஓகே, அதோட ஃப்ளஷ்ஷே உங்களுக்கு தெரியும். சாப்பிட்டா கொடுத்துருப்பாரு. அது வந்து நார்மல் மசாலா தாங்க, எல்லாம் அம்மா செஞ்சு அந்த கலர் பொடி எதுவுமே அந்த இதுல எதுவுமே இல்லைங்க. இது வந்து கட்டாப்பாறை சில்லினா வெறும் கட்டாப்பாறைண்ணா கடல் மீன் ஒரு முள்ளு இருக்காதுன்னா வெறும் போன்லெஸ் ஸ்பெஷலுங்க. சாப்பிட தெரியாதுங்க. நேபாளத்துல மேக்சிமம் எங்கேயுமே அந்த மாதிரி முள்ளு இல்லாம எங்கேயும் தர மாட்டாங்க. இது ஒரு முள்ளு இருக்காதுங்க. முள்ளு இருந்துச்சுன்னா காசே வேண்டாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ண எல்லாருமே ஒரு இடத்துக்கு போவோம் இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபுட்டு தான். ஸோ ஒர்க் ஆகி கொஞ்சம் அப்படியே மைண்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக போய் ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவேன். அப்படி நான் வந்து ரெகுலராக இல்லைனா மோஸ்ட்டாக அதிகமாக போய் சாப்பிட்ற இடத்துக்கு போய் தான் இன்றைக்கி நம்ம அப்படியே ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அது என்னன்னு போய் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. மேட்டுப்பாளையம் மக்களாக இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேத்துக்கு தெரியும் அன்னூர் டேங்மேடு ஏரியா இது அப்படின்ட்டு. ஸோ அந்த அன்னூர் டேங்மேடு ஏரியாவிலேருந்து ஒரு 800 மீட்டர், அதாவது ஒரு 1 மினிட் ட்ராவல் பண்ணோன்னா போதும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பாயோடைய கடை இருக்கும். எஸ், தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நாங்கள் பார்த்தீங்கன்னா மீன் சில்லியை தான் சாப்பிட போகிறோம், ஃபிஷ் ஃப்ரை. ஆல்மோஸ்ட் இன்றைக்கின்ட்டு இல்லை, நான் ரெகுலராக வந்து சாப்பிட்ற கடை இது. ஓகேங்களா? ஃபுட் வ்ளாகிங்னு இல்லாமல் நான் வந்துட்டு இது நான் ரெகுலராக போய் சாப்பிட்ற கடை. இதை எடுத்து போஸ்ட் பண்ணுவோமே யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி எடுத்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வெளியூர்லேருந்து வரீங்கன்னா பாயோடைய நம்பரை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றோம். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கடை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் வரலாம். அவர் ஃப்ரீயாக இருந்தார்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார். அவர் ஒருத்தர் தான் இருக்கார் கடையில் வேலைக்கு. சரிங்களா? ஸோ வெல்கம் டு SN தமிழ் பிஸ்னஸ் மார்க்கெட் யூடியூப் சேனல். நம்ம பாயோடைய கடை வந்தாச்சு. ஸோ இதுதான் அவருடைய கடை. இறங்கி போய் நம்ம என்னென்னு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பிடிச்ச இடங்கிறது தான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ரிலீவ், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவான இடம் எனக்கு வந்து ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டுலேயே மெயினாக பார்த்தீங்கன்னா மீனுங்கிறது எல்லாத்துக்குமே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம பாய் கடையில் வந்து சாப்பிட்டா தான் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம பாய் கடையிலேயே அவர் என்ன டைமிங் போடுறாரு, என்னென்ன வெரைட்டிஸ் போடுறாருங்கிறத நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக. பாய் சொல்லிடுங்க பாய், நம்ம நேயர்களுக்கு எல்லாமே நாங்கள் இதில் இங்கே மாட்டிக்கோங்க. சொல்லிடுங்க பாய், என்னென்ன வெரைட்டிலாம் நம்ம பண்ணுறோம் நீங்கள் போடுவீங்க செய்ய. சாயங்காலம் 5 மணிக்கு திறந்துருவாங்க. சரிங்க. 5 மணிக்கு திறந்தோன்னா நைட்டு 10 மணி மட்டும் இருக்குங்க. என்னென்ன ஐட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நெய் மீன் பீஸு மண்டை இருக்குங்க, நெய் மீன் சில்லி, பாறை சில்லி, சரிங்க, பாறை பீஸு, சிக்கன் சில்லி, சிக்கன் சில்லி, லெக் பீஸுங்க, எல்லாம் லோ பட்ஜெட் தான். நம்ம இவ்வளவு இந்த டேஸ்ட் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மசாலா யூஸ் பண்றீங்க? இது வந்து நார்மல் மசாலா தாங்க, எல்லாம் அம்மா செஞ்சு அந்த கலர் பொடி எதுவுமே அந்த இதுல எதுவுமே இல்லைங்க. இது நாமளா பண்றதுதான். இது 100 கிராம் 80க்கா, ஒரு முள்ளு இருக்காதுக்கா, வெறும் பொருள். இது நார்மல் சில்லிக்கா, லைட்டா முள்ளு இருக்கும், கொழுப்பு இருக்குக்கா. சரிங்களா? எதுக்கா போட்டோம்? நமக்கு பாத்தீங்கன்னா குழந்தைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. சரியா? அதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் கொடுங்க. இங்கே உட்காந்து நாங்க சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாமே சாப்பிட்டுருக்கு. வீடியோக்காக ஒண்ணு கொஞ்சம் சாம்பிள். அது குழந்தைங்கன்னா அது ஸ்பெஷலுங்க. சாப்பிட தெரியாதுங்க. நேபாளத்துல மேக்சிமம் எங்கேயுமே அந்த மாதிரி முள்ளு இல்லாம எங்கேயும் தர மாட்டாங்க. இது ஒரு முள்ளு இருக்காதுங்க. முள்ளு இருந்துச்சுன்னா காசே வேண்டாங்க. அந்த அளவுக்கு. ஸோ பாய்கிட்ட சொல்லியாச்சு எல்லா வெரைட்டிஸ் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. எல்லாமே சாப்பிட்டு ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். பட் இருந்தாலும் வீடியோக்காக ஆன் த ஸ்பாட்ல சாப்பிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு எல்லாத்தையும் நான் ரிவ்யூ சொல்லிடுறேன். சரிங்களா? அப்படியே இருக்கு. ஓகே இருப்பா, இந்த ஷார்ட் செம்மையா இருக்கு. பதமா போதுமாக்கா? என்ன சொல்லுது?
இது நெய் மீன் சில்லினா மேக்ஸிமம் எங்க வாங்கினீங்கன்னாலும் கொழுப்போட தருவாங்க. இது சென்டர் முள்ளும் கூட அப்படியே எல்லாம் எடுத்து தருதுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறனால. ஸோ நம்ம பாய் கிட்ட நம்ம ஆஸ் பர் த ரிக்வஸ்ட் கேட்டதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா, எல்லாத்தையும் ஆன் த ஸ்பாட்லேயே போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதோடைய ஜூசினஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆல்ரெடி நான் ரெகுலராக சாப்பிட்றது தான். கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் எப்போ சாப்பிட்டாலும் புதுசாக சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு அந்த ஃபீல் கொடுக்கும் இவர்கிட்ட. ஸோ ஓகே ஃபைன். வேற லெவலுங்க, அல்டிமேட். ஓகே, அதோட ஃப்ளஷ்ஷே உங்களுக்கு தெரியும். செம்ம சாப்பிட்டா கொடுத்துருப்பாரு. என்ன சில்லி அண்ணா? சிக்கன் சில்லி இருக்குண்ணா. ஆக்சுவலாக நம்ம ட்ரை பண்ண போகிற நெக்ஸ்ட் ஐட்டம். சரிங்களா, ஸோ இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். சாம்பிள் மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கோம், எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ என்ன சில்லி இது? இது கட்டாப்பாறை சில்லினா வெறும் போன்லெஸ். கட்டாப்பாறைண்ணா கடல் மீன். ஒரு முள்ளு இருக்காதுண்ணா. ரைட், வெறும் போன்லெஸ். ஒரு முள்ளு இருக்காதுங்க. சரி, குழந்தைங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன் இல்லைங்களா? ஆமாங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறீங்க. இது சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. எங்கேயுமே மேக்ஸிமம் மேற்படுத்தல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. சரி பை, சாப்பிட்டு சரி ரைட். ஓகே, ஸோ இதோட பேர் ஏதோ கட்டாப்பாறை சில்லின்னு சொல்றாரு. நான் இவர் கடையில் டெய்லி வீக்லி ஒரு 3 times வந்து சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஏதோ கட்டாப்பாறை சில்லின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக சொல்றாரு. இதை சாப்பிட்டு இதோடைய இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓகே ஃபைன். தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதை உடச்சு பார்த்துடலாம். நம்ம இதுலேயும் சேம் அதே தான். ஃப்ளஷ்ங்கிறது நமக்கு முன்னாடியே இருக்குது. மசாலாஸுங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஆட் ஆகாத மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா, ஓகே. அல்டிமேட்ண்ணா, கரெக்டாக பதமாக வந்திருக்கு. சேம் தான், எக்ஸ்ட்ரா மசாலாஸ் எதுவும் ஆட் ஆகலை. அவர் ஏதோ சிம்பிளான மசாலா சொல்கிறார். வீட்டிலே தயாரிக்கிறவங்க சிம்பிளாக தாங்க, வேறு எதுவும் இல்லை. அப்படி சீக்ரெட் மசாலாஸ் வச்சுருக்கேன்றாரு. அதில் கெமிக்கல்ஸ் மாதிரியான கலர் பொடியெலாம் ஆட் பண்ணாத மாதிரி தான் தெரியுது நிறையா. டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் உங்களுக்கு. பெஸ்ட். பறக்குது தெரியுதா? 100 ரூபாய்க்கு கட்டிட்டாங்க. இது வேறு போன்லெஸ்னாக்கா சேர்த்து கட்டிடுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்கன் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, சிக்கன் சில்லி சேம். ஸோ இது ஃபிஷ் தான் இவர்கிட்ட ஸ்பெஷல். இது வரைக்கும் சிக்கனுங்கிறது பெருசாக ட்ரை பண்ணதில்ல. ஸோ சேம் டேஸ்ட் கொடுக்குறாரா இதுலேயும் அதே சேம் டேஸ்ட் இருக்கான்னு பார்த்துடலாம். பாய், சிக்கன் தானே பாய்? ஏன் பாய் கம்மியா இன்னைக்கு வெரைட்டி கம்மியா பாய்? 2 தான் கொடுத்துருக்கீங்க. 2 தான் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு மீன் எதுவும் கிடைக்கலன்னா அது நேரத்துலேயே முடிஞ்சு வேறீங்க. இன்ஷால்லா அடுத்த டைம் நேரத்துல வாங்க. சரிங்க, நிறைய கொடுத்துருவோம். ஓகே, பட் எப்பவுமே காமனாக பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஒரு 2 to 3 வெரைட்டிஸ் வரைக்கும், ஒரு 4-5 வெரைட்டிஸாக கன்ஃபார்மாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு மீனில், அதனால 2 மட்டும் தனியாக கொடுத்துருக்காரு. ஸோ சேம் டைம் சஜஸ்ட் என்ன பாய்? மண்டை இருக்கா பாய்? மண்டையில முடிஞ்சு. அது முடிஞ்சு. அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா, ஓகே ரைட். மண்டை முடிஞ்சு, ஃபைன். சிக்கன் சில்லி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நம்ம டேஸ்ட். நம்ம வெங்காயம் கொடுங்க பாய். ஓகே, ஸோ அது எல்லாம் ரொம்ப சூடா இருக்குன்னா போட்டோம்னா கறி குடிச்சிடும். சேம் தாங்க. சிக்கனும் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஹோட்டலில் பெஸ்ட்டான ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஃபிஷ் அளவுக்கு இல்லைனா கூட சிக்கன் இஸ் ஆல்சோ சஜஸ்டட். ஓகே, ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பாய்கிட்ட. சரிங்களா, அதனால வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாயோடைய நம்பர் கொடுத்துட்றோம். லைன் நம்பர் கொடுத்துடலாம்ல பாய்? கொடுத்துடலாம். ஓகே, ஸ்க்ரீனில் வந்து பாயோடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றோம். நீங்கள் வந்துட்டு பாய் ஃப்ரீயாக இருக்கும்போது, பாய் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார், என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவார். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் இங்கே வேலை செய்கிறாரு. ஓகேங்களா, ஸோ அதனால நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டே அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிடுவார். சரி பாய், நம்ம நேர்களை ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுங்க. தேங்க்ஸ். சரி, வர மறுபடியும் நெக்ஸ்ட் வரும். சரி, பார்க்கலாம்.